ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இந்த மந்த் ஜூன் 28 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 2 வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 105 நாட்கள் கிட்ட தான், நமக்கு ஒரு 105-107 நாட்களுக்குள்ளே தான் நமக்கு எக்ஸாமுக்கான டைம் அப்படிங்கிறதே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த எக்ஸாமை கவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளானை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒன்று முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளைக்கு என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு மந்த்துக்கு என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20-30 டேஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு 30 நாட்கள் வந்து ப்ராப்பராக நம்ம படித்த விஷயங்களை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம படித்த விஷயங்களை தப்பு இல்லாமல் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டு வர முடியும். சரிங்களா? இது நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 எக்ஸாம்லேயும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தெரிஞ்ச கல்வி நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுக்கான காரணம் வந்து ஒன்று வந்து படித்தது ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணல, ரெண்டாவது வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல. இது ரெண்டும் சரியாக பண்ணோம் அப்படின்னாலே படித்தது தப்பு இல்லாமல் நம்ம அட்டன் பண்ணனாலே எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிளான் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸாக லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை அதோடைய மாடல் கொஸ்டின் நம்பராக இருக்கலாம், ஸோ மற்ற லாஸ்ட் நடந்த குரூப் 4 இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக இந்த இருக்கக்கூடிய டைமில் எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு பிளானாக தான் இந்த பிளான் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக நீங்களே படிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னாலுமே சரி, இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த பிளான் போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன். இந்த பிளானில் எப்படி கொடுத்துருக்கோம், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு வீக்குக்கான பிளானாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வீக்குக்கான பிளான், அதில் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இண்டிவிஜுவலான பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழும் இருக்கும், சோசியலும் இருக்கும், சயின்ஸும் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு வீக்கோட எண்டில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து உங்களுக்கு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் தமிழும் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சரிங்களா? எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? தமிழ் வந்து 10th நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 10th, 9th, 8th, 7th, 6th அப்படி ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 11th, 12th தமிழ், அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஓல்டு புக்கு தமிழ். சரிங்களா? ஏன்னா இதுதான் இந்த வெயிட்டேஜ் படி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த வெயிட்டேஜ் படி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி 10th, 9thலாம் வந்து கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு இயல் ஒரு நாளைக்கு நம்ம கவர் பண்ணுறோம். 8th, 7th, 6th கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 2 இயல் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு 11th, 12th தமிழ் இருக்கு இல்லையா? 11th, 12th தமிழில் வந்து நமக்கு ஃபுல்லாக சிலபஸில் கவர் ஆகாது. ஃபுல்லாகவும் நம்ம கேட்கவும் மாட்டாங்க. சிலபஸ் ஏரியா மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் ஏரியா மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி ஓல்டு புக்கு தமிழ் இருக்கு இல்லையா? ஓல்டு புக்கு தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நியூ புக்கில் எந்த சிலபஸில் இல்லாத டாபிக் தான் ஓல்டு புக்லேருந்து கேட்பாங்க. அது இல்லாமல் ஒரு சில ஜென்ரலான ஏரியாஸ் 10th மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்க. அது இல்லாமல் ஒரு சில ஏரியாஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன ஏரியா அப்படிங்கிறது நம்ம மெயினாக செலக்டிவாக சொல்லிடுவோம். அந்த ஏரியா மட்டும் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ எல்லாத்தையும் படித்து கன்ஃபியூஸ் ஆகிறத விட கரெக்டாக எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அது மட்டும் படித்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அது என்னென்ன ஏரியா, என்னென்ன டாப்பிக்கை படித்தா போதும் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ அந்த டேக்கான டெஸ்ட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கான PDF நம்மளே சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் கவர் ஆகாத ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய டாபிக், அது இல்லாமல் செலக்டிவான டாபிக், அது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதுலேருந்து மட்டும் தான் கேள்வி வந்து ஓல்டு புக் தமிழில் வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் தமிழ் உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாரத்துலேயும் இந்த 6வது நாள், அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸ்க்கான டே. சரிங்களா? அன்றைக்கி ஒரு டாபிக் மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மேக்ஸை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அதே மாதிரி அந்த மேக்ஸ் இருக்கிற அன்றைக்கி சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? நீங்கள் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சயின்ஸுக்கு போங்க. சரிங்களா? மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சயின்ஸுக்கு போங்க. இல்லை நான் இப்போ தான் பிகினர், எனக்கு அந்த ஒரு நாள் வந்து மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான அளவில் இருக்குன்னா சயின்ஸுக்கு போக வேணாம், மேக்ஸை மட்டும் பாருங்கள். ஏன்னா தமிழ், மேக்ஸு, சோஷியல் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் சயின்ஸுங்கிறது அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான். சரிங்களா? சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுலாம் அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான். ஸோ இந்த 3 கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் சயின்ஸு, அதுக்கப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகணும். சரிங்களா? இது 3 கம்ப்ளீட் பண்ணாமல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகக்கூடாது. ஏன்னா சயின்ஸில் 10லேருந்து ஒரு 14 கேள்வி வரைக்கும் தான் கேட்பாங்க. அதில் பாதி கேள்வி வந்து அதில் வந்து ஒரு சில கேள்வி வந்து கட்டாயமாக அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? அதில் வந்து ஒரு 8லேருந்து 9 கேள்வி தான் புக்கில் வந்து கேட்பாங்க. அதில் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 7-8 போல ட்ரை பண்ணணும். மீதி இருக்கிறத கெஸ் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது அணுகணும் மொழியை ஃபுல் மார்க் எடுக்க நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. தமிழ், மேக்ஸு, சோஷியல். சரிங்களா? இதுதான் ஆர்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முடிக்கணும். இதில் தமிழுக்கும் சோஷியலும் பார்த்தீங்கன்னா தமிழை முடிச்சுட்டு தான் நீங்கள் சோஷியல் பக்கம் போகணும். அதே மாதிரி தான் மேக்ஸ் வர நாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சயின்ஸ் பக்கம் போகணும். சரிங்களா? ரைட். ஸோ எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் இப்போ இந்த டைமில் வந்து புதுசாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி ஆல்ரெடி படித்தவங்களும் இருப்பாங்க. ஸோ படித்தவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எழுதுங்க. இல்லை புதுசாக படிக்கிறவங்க இந்த ப்ரியாரிட்டி படி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சோஷியல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த
அந்த டாபிக் வந்து நம்ம கவர் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் 3 இடத்துல வருது, 3 லெசன்ஸில் வருது. ஸோ அந்த 3 லெசன் கொடுத்துருப்போம், அது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதேமாதிரி அதுக்கு அடுத்த டே பொறுத்த வரைக்கும் வந்து மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சட்டமன்றம் ஆட்சித்துறை அப்படிங்கிறது. ஸோ இதோடைய அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்ன படிக்கணுமோ அந்த லெசன்ஸ் கொடுத்துருப்போம், அதுலேருந்து மட்டும் நீங்கள் படித்து எழுதினீங்கன்னா வந்து போதுமானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெய்லியுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டெய்லி எழுதக்கூடிய டெஸ்ட் தமிழ்லேருந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சோசியலிருந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 50 கொஸ்டின் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டெய்லியுமே நீங்கள் பிடிஎஃபாக நம்ம ஓய்மா ஷீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் டெய்லியுமே நம்ம வந்து ஒரு படிக்கணும்னா டெய்லி வந்து அதை ப்ராப்பராக நம்ம படிச்சிருக்கோமா, அல்லது ப்ராப்பராக ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓகே நீங்கள் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக போக முடியும். அது இல்லாமல் ஒரு கொஸ்டின்ஸ் அடிச்சு பார்க்கும்போது தான் நம்ம வந்து கிளாரிட்டி வந்து அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தமிழில் தான் 50 கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டு, ஜிஎஸ்ல தான் 50 கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டு. ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய நேமை என்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு லிங்க் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து எல்லா கொஸ்டினும் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கோருங்கிறது வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு என்ன கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் ரெட் கலரில் க்ரீன் கலரில் உங்களுக்கு அங்கேயே ஷோ ஆயிரும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக உங்களால் வந்து எழுதி முடிச்சிட முடியும். சரிங்களா? நீங்கள் படித்து முடிச்சுட்டு டயர்டாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் படுத்துட்டே கூட டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டாயமாக இருக்கணும். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸாக இருக்கலாம். அந்த ப்ராப்பராக அந்த குரூப் 2 உடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா? தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலுங்கிற அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அந்த பேட்டர்ன் படி நம்ம எழுதுறதுங்கிறது முக்கியம். அது நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வாரத்துடைய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இருக்கு இல்லையா? வாரத்துடைய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து இந்த ஒரு வாரத்தில் என்ன படித்தோமோ அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் 2 உடைய பேட்டர்ன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுக்கு தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், சோஷியலேருந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50-55 கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து சோஷியலேருந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு குரூப் 2ல எப்படி கேட்பாங்க, எந்த அளவுக்கு வேரியேஷனில் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். இவ்வளோ தான் தெரியல. தமிழ், சயின்ஸ், சோஷியல் பொறுத்த வரைக்கும் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பிடிஎஃபாகவே அனுப்பிடுவோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் என்ன படித்தோமோ அது நம்ம அந்த ஒரிஜினல் பேட்டர்னே அட்டன் பண்ணிட்டே வந்து வருவோம். ஆனால் டெய்லி எழுதுகிற டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சயின்ஸ்க்கும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலதுக்கு வந்து எல்லாத்துக்குமே 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிலதுக்கு வந்து 50 கொஸ்டின் அப்படிங்கிறது 100 கொஸ்டின் 2 டெஸ்ட்டாக கூட இருக்கும். ஏன்னா ஒரு சில டாபிக் இது வந்து 2 டாபிக் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்படிங்கிறனால வந்துட்டு அதில் 50 கொஸ்டின் 100 கொஸ்டினாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் டாபிக் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரத்தில் வந்து பாலிட்டியும் ஐஎன்எம்மும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 8 and 9 ஹிஸ்ட்ரியும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருந்தால் மெஜாரிட்டியான கேள்வி வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் வந்து அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி 2 சப்ஜெக்டாக வந்து சோசியல் வந்து மாறி கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் 8 and 9 ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியும் ஐஎன்எம்மும், அதுக்கப்புறம் யூனிட் 8 and 9 உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கவர் ஆகும். லாஸ்ட்டாக வந்து 10வது வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த பாலிட்டிக்கும் யூனிட் 8 and 9க்கும் வந்து மெயினாக வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி சில விஷயங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். மற்ற டாபிக் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி படித்தோன்னா கட்டாயமாக நம்மளால் அடிக்க முடியுமாங்கிறது டவுட் தான். மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஆனால் பாலிட்டி யூனிட் 8 and 9 பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9லேருந்து நமக்கு ஒரு 15-17 கேள்வி வரைக்குமே வந்து கேட்பாங்க. பாலிட்டியில் வந்து ஒரு 12 to 14 கேள்வி வரைக்கும் 12 to 14 கேள்வி வரைக்கும் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த 2 டாபிக் படிக்கிறது வந்து நமக்கு மெயின்ஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது இந்த 2 டாப்பிக்கு மெயினாக நம்ம அவுட் ஆஃப் புக்கில் போய் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது அன்றைக்கி அனுப்பிடுவோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன அவுட் ஆஃபில் மெயினாக படிக்கணுமோ பாலிட்டினா வந்து பார்த்திங்க மெயினாக வந்து நமக்கு வந்து நமக்கு அட்டவணைகள், பகுதிகள், அதேமாதிரி முக்கியமான வழக்குகள், அதே மாதிரி நிறைய முக்கியமான சட்டத்திருத்தங்கள், முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே வந்து மெயினாக படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இல்லாத சில டாப்பிக்லாம் கூட இருக்குது. லோக்பால், லோக் ஆயுக்தா, முக்கியமான சட்டம் சார்ந்த அமைப்புகள், சட்டம் சாராத அமைப்புகள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்காது, டீட்டெயிலாக இருக்காது. அது எல்லாமே நமக்கு வந்து குரூப் 2 லெவலில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்காக அவுட் ஆஃப் புக் மெட்டீரியல் அப்படிங்கிற சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் யூனிட் 8 and 9க்கு வந்து புக்கில் கவர் ஆகாத சில டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 9ல் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தின் மின் அலகை அப்படிங்கிற டாப்பிக்லாம் புக்கில் கவர் ஆகாது. அதே மாதிரி சமீபத்தில் நடந்த முக்கியமான சாதனைகள், தமிழகம் நிகழ்த்திய முக்கியமான சாதனைகள், இந்த தலைப்பெல்லாம் வந்து வரும். அதில் வந்து கேள்விகளும் வந்து கேட்பாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வரும். அதுக்கெல்லாம் புக்கில் வந்து நமக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி யூனிட் 8ல் சில டாப்பிக்காக டீட்டெயிலாக புக்கில் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த டேயில் வந்து அவுட் ஆஃப் புக் மெட்டீரியலாக கவர் பண்ணிடுவோம். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து டோட்டலாக 10 வாரங்களில் வந்து டோட்டலாக 10 வாரங்கள் அதாவது 70 நாட்களில் டோட்டல் சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. 70 நாட்களில் டோட்டல் சிலபஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப உங்களுக்கு பர்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி வந்து எதுவும் கவர் ஆகாமல் விட்ட மாதிரி இருக்காது. தமிழில் டோட்டலாக நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணிடுறோம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதுவுமே சோசியலும் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிறத 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் முக்கியமான தலைப்புகள் எல்லா தலைப்புகளுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். மேக்ஸில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுறோம் சரிங்களா. ஆனால் வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நியூ பிகினராக இருக்கீங்கன்னா தமிழுக்கும், அப்புறம் மேக்ஸுக்கு, அப்புறம் சோசியலுக்கு, அப்புறம் சயின்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த ஆர்டரில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 டாபிக் தமிழ், மேக்ஸு, சோசியல் இதுக்கு வந்து பிகினர் இது கொடுங்க சரிங்களா. இல்லை ஆல்ரெடி நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி இது கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, அதேமாதிரி 10 வாரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது 200 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும் சரிங்களா. இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு 3 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேட்சில் வந்து நம்ம அந்த டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 100 days, ஸோ 100 நாட்கள், ஸோ 160 கொஷின்ஸ். நம்ம அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் சும்மா பேச்சுக்கு 160 இல்லை. ஸோ உண்மையிலேயே ப்ராப்பராக இதில் கொடுத்துருக்க விஷயங்களை ப்ராப்பராக கவர் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் கொஷின்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸில் 160 கேள்விகளுக்கு மேலே கட்டாயமாக போடுற வகையில் தான் இந்த பிளான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 160 கேள்விகளுக்கு மேலே போட முடியல ரெடி பண்ணால் தான் நீங்கள் போடும்போது ஒரு 150 155 ஆச்சு எடுத்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து தெளிவான பாடத்திட்டம். ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்குள்ள ஒவ்வொரு நாட்களுக்கும் ப்ராப்பராக என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பாடத்திட்டம். அதில் நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான டீட்டெயில் பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் தெளிவான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ், 10,000 மட்டும் இல்லை, ப்ளஸ் 13,000 14,000 கூட வரைக்கும் போகலாம். ஏன்னா ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 80+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த டெய்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெய்லி டெஸ்ட் வந்து ஒரு சில ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கூட இருப்பீங்க சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஓகே இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டலாம். சில பேர் வந்து தமிழில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஜிகேல வீக்காக இருப்பீங்க, சில பேர் ஜிகேல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, தமிழில் வீக்காக இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை தமிழில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா தமிழில் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு ஜிகேல அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த வாரத்தோடைய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடக்கிற டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கட்டாயமாக வந்து எழுதிடணும். அதில் ப்ராப்பராக நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஸோ அதை இன்றைக்கி மறந்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து இதில் ஷெடியூலில் நம்ம ஆட் பண்ணல. பட் ஆனால் வந்து நமக்கு தமிழுக்கும் ஜிகேக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கணும். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பிடிஎஃபாக கம்பேர்டு பிடிஎஃபாக நம்ம வந்து அனுப்பிடுவோம். அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறதும் நம்ம பேட்சில் தனியாக வந்து அனுப்பிடுவோம் சரிங்களா. அது நீங்கள் ஃப்ரீ டைமில் இடையில நீங்கள் வந்து தமிழுக்கும் தமிழுக்கும் சோஷியலுக்கும் வந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். சின்ன அதுக்கான படிக்கிற மெட்டீரியலும் வந்து அனுப்பிடுவோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக சோஷியலுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன ஒரு 500 கொஸ்டின் 700 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தமிழுக்கு அனுப்பிடுவோம். அதில் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது நீங்கள் இடையில அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற டெஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல் பேட்டர்னில் தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் மார்க் என்ட்ரி லிங்கில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒரிஜினல் பேட்டர்னில் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல்ட்லேயே வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. அதுக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட். ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணுறது, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ப்ராப்பராக உட்காந்து எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் சரியாக படிக்க முடியாது அன்றைக்கி. ஸோ வாரத்தில் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எழுதினீங்க அப்படின்னா ரொம்பவே டயர்டாயிருவீங்க சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லி எழுதுகிற டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அது வந்து என்னன்னா நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ அது நீங்கள் டெய்லி நிறைய கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரிஜினல் மார்க் டெஸ்ட் நீங்கள் ஒரிஜினலாக ப்ராப்பராக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாக ப்ராப்பராக ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணி டைமிங் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி டெய்லி எழுதுகிற டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஷெடியூலே வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட அந்த முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் குரூப் 2ல் அதுக்கு முன்னாடி நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே நான் செகண்ட் பேஜ்லையும் தேர்ட் பேஜ்லையும் வச்சிருக்கேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு கவர் பண்ணால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஐடியா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ தமிழில் 95+, அதே மாதிரி மேக்ஸில் 23+, சோசியலில் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான். தமிழ்லேயும் மேக்ஸும் 10ஆம் வகுப்பு தரம் தான், ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆனால் சோசியலும் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிகிரி லெவல்
அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதில் நம்ம மேக்ஸிமம் கொஷின் எடுக்க முடியாது. சரிங்களா? அதாவது ஃபுல் கொஷின் அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சயின்ஸ் சோசியல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நமக்கு ஒரு 75ல் 10 கேள்வி வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். ஸோ மீதி ஒரு 65 கேள்வி. இந்த 65 கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கேள்வி வரைக்கும் நமக்கு புத்தகத்தில் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த 35 கேள்வியை நம்ம வந்து தெளிவாக அடிக்கணும். மீதி இருக்கிற கேள்வி வந்து ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு சில கேள்விகள் வந்து கரெக்டாக விழுகும். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 155லேருந்து 160 கேள்வி வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ தமிழில் 95+, மேக்ஸில் ஒரு 23+. ஸோ நமக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிற 65ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 அப்படிங்கிறது புக்கில் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு 30+ ஆச்சு நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கேள்விகளை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அது எடுத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 4 கேள்வி, ஒரு 3 கேள்வி, 4 கேள்வி, 5 கேள்வி வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. சரிங்களா? அது நம்ம கரெக்டாக போட்டு மீதி இருக்கிறத ட்ரை பண்ணாலே ஒரு 6 கேள்வி 7 கேள்வி வரைக்கும் நம்ம வந்து போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கன்ஃபார்ம்டாக அடிக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம போட ட்ரை பண்ணணும். மீதி இருக்கிறத ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பொதுவான டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னா வேலைக்காக நம்ம பிளானும் அதுக்கேற்ற மாதிரி போடல. பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மெயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிலிம்ஸை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மெயின்ஸை பற்றி யோசிக்கணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் காமனாக இருக்கிறதுங்கிறது கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு யூஸ் ஆக போகுதுங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ படிக்க வேணாம். இப்போ பிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பிலிம்ஸை கிளியர் பண்ணணும், அதுக்கு தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணணும், மேக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ மேக்ஸுங்கிறது அங்கே இல்லை, அதுக்காக இங்கே லேசியாக விட முடியாது. மேக்ஸ் 25ல் கண்டிப்பாக 23+ எடுத்தாகணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேயா? ரைட். ஸோ அவ்வளோதான். இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்குமான டீட்டெயிலானது கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ப்ராப்பராக நீங்கள் இன்றைக்கி இது முடித்தோம், இன்றைக்கி இது முடிக்கல அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் சரியாக முடிக்கலனா கூட அடுத்தடுத்த நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ எல்லாராலையும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி படித்தவங்கள ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 70 நாட்களுக்குள்ளே ப்ராப்பராக முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் 30 நாள் படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது, இது மட்டும் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம்னா கிளியர் பண்ண முடியாது. ஸோ படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு படித்ததை திருப்பி அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் 70 நாட்களில் முடிச்சுட்டு லாஸ்ட் 30 நாள் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. சரிங்களா? ரைட். ஸோ இவ்வளோ தான் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 rupees. சரிங்களா? இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 rupees. ஸோ இந்த டோட்டல் பேட்ச்க்கு 1000 rupees தான். மந்த்லி அப்படிங்கிறதுனால டோட்டல் பேட்ச்க்கு 1000 rupees தான். ஸோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தமிழ் மீடியத்துக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக பொருந்தும். இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் தமிழ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களா இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது. அதே மாதிரி பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் இருக்குமான்னு கேட்டால் பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் எதுக்கு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த வீக் எண்டில் நடக்கக்கூடிய டெஸ்ட் இருக்குல்ல, ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை பின்னாடி வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட், இது எல்லாமே பைலிங்குவல் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது இந்த சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, சயின்ஸ் டெஸ்ட்டு, சோசியல் சயின்ஸ் டெஸ்ட், டெய்லி நடக்கிற டெஸ்ட்டு, அது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது. அதே மாதிரி டெய்லி நடக்கிற டெஸ்ட் வந்து இங்கிலீஷில் இருக்காது, தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற டெஸ்ட்டு, எல்லா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லி டெஸ்ட் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ரைட். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 rupees. ஸோ அந்த 1000 rupees எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 9080180613 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து டெலிகிராமில் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சென்ட் பண்ணிடுங்க. கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுடைய டெலிகிராம் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அதில் சேர்த்து வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் செக் பண்ணிவிட்டு ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கான ஜாயின் லிங்க் அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் ஆகிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அதில் நம்ம பேட்ச் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து அதில் கண்டினியூ ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதில் உங்களுக்கு ஜாயின் லிங்க்குங்கிறது வரும், இன்னொரு லிங்க்குங்கிறது வரும், அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை மறக்காமல் வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண போகிறீங்களோ, உங்களுடைய மொபைல் நம்பர், டெலிகிராம் மொபைல் நம்பர் என்னவோ அது நீங்கள் வந்துட்டு அதை வந்து நீங்கள் மறக்காமல் அதில் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 1000 rupees பேமெண்ட்டு, அதை எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்பராக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா
அப்படின்னா வந்துட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராம்லேயே மெசேஜ் பண்ணி கேளுங்க, அல்லது இந்த வீடியோடைய கமெண்ட்டில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த டீட்டெயில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். லேசியாக விட்டுறாதீங்க. ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறுலேருந்து திருத்தி பின்னாடி வந்துட்டு சரியாக போகிறதுக்கு கூட இப்போ டைம் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக குரூப் 4 விட்டவங்க எல்லாமே வந்துட்டு இது சரியாக பயன்படுத்திக்கோங்க. குரூப் 4 விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரூப் 2A 2000 வேகன்சியோட நமக்கு வந்திருக்கு. ஸோ இது சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஏன்டா விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸோ அது விட்டதுனால இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டில் விட்டதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். இந்த குரூப் 2A ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின்ஸும் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இது சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 2A ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.